மந்த முன்பாக வருகை தருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். ஊருக்கு வருவதில் அவர்களை வருவார்கள் வரவேற்று நமது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொஞ்சம் கீழே சொல்லுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இது என் நிலம், என் மண், என் உரிமை. அந்த கொம்பன் வந்து எங்களை தாண்டி இந்த கட்சி, இந்த ஆட்சிகள், இந்த அதிகாரங்களை நம்பி உங்கள் மகன் இல்லை. நான் சொன்னதான், என்னை தாண்டித்தான் என் தாய் நிலத்தில் ஒருவரை மண்ணை தொடர்ந்து. நீ சொன்னியே பரந்துள்ள ஏர்போர்ட் கட்டிப்பாங்க தொட முடியாது. நீ 8 வழி சாலை போட்டது கல்லுதான் நட முடியும். நீ போட்டு காட்டு பார்ப்போம்னா. நீ சிப்காடுக்கு 2000 ஏக்கர் எடுத்து காட்டு பார்ப்போம். நடக்காது. நீங்கள் அச்சத்தை கைவிடுங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது போராட வந்ததுக்கு என்னெல்லாம் சீமான வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஐயனார் கோயில் கற்பனைசாமிக்கு நேர்ந்து விட்ட கோயில் காலம் மாதிரி நேர்ந்து விட்டுருக்கான். ஒரு வேலையும் கிடையாது. இந்த கட்சி தேர்தல் போட்டி அதெல்லாம் 5ஆம் பட்சம் 6ஆம் பட்சம் ஓட்டு போட்டா போடு போலேனா போ. நான் உன் ஓட்டுக்கானவன் அல்ல, நீ வாழ்கிற இந்த நாட்டுக்கானவன். என்னை தாண்டிதான் இந்த நாட்டில் அரிக்காப்பட்டியில வந்து வேதாந்தா இல்ல அணில அகர்வாலில் அவர் அப்பன் தாத்த வந்தாருங்க. என் நிலத்துல ஒரு கல்ல கூட இருக்கு. அது ஒரு காலம். நாங்க கண்முழிச்சு சின்ன பிள்ளைல கால்ட்ட விட்டு பள்ளிக்கடம் போற காலங்களில் வித்து விட்டா நிறைய இடத்த. எங்களுக்கு தெரியல வந்து ஸ்டெர்லைட்டை நட்டுட்டானி. இந்த இவங்க 2 பேருக்கு தெரியாம வந்து ஊண்டிட்டானா அணுவுலைய. இவனுக்கு தெரியாம மீத்தேன் வந்து என் தாயின் ஈரக்கொலையா இருக்கிற மீத்தேன் ஈத்தேன் இதை எடுத்தா எரிகாற்று சிலிண்டர் இல்லாம எப்படி சமைக்கிறதுன்னு பூமியின் ஈரக்கொலை எடுத்துட்டா. அப்புறம் என்னை கேட்டான் ஒருத்தர் ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டார், இதெல்லாம் எடுக்காம எப்படிங்க சமைக்கிறது, இதெல்லாம் எடுத்துட்டா எதைங்க சமைக்கிறதுன்னு கேட்டா அவர்கிட்ட பதில் இல்லை. வயிறு பசியோட வயிற்ற போட்டுட்டு இதை எரிக்கிற காத்து டங்ஸ்டனு தாமிரம் அந்த ஸ்டெர்லைட்ல கேட்டா ஸ்டெர்லைட்டு அது இல்லாம தாமிர ஆலைக்கு தாமிர தம்பிக்கு என்ன பண்ணுவீங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தாகத்திற்கு தண்ணி இல்லை என்பதை பற்றி யோசிக்காமல் தாமிரத்தை பற்றி யோசிக்கிறவர்கள் இவர்கள். ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைப்பார்கள். அப்படிதான் பண்ணாங்க. இதை தோண்டி எடுத்தா ஒண்ணு கிடையாது. 7க்கு மேற்பட்ட பாறை மலைகள், 72 ஏரி குளங்கள், 200க்கு மேற்பட்ட நீரூற்றுகள், வரலாற்று பெரும்பெரும் கல்வெட்டுகள், சமண கோயில்கள், பல்லுயிர் பெருக்கம், பல அரிய பறவைகள் பூச்சிகள் எல்லாம் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பூமியின் சொர்க்கமாக இருக்கிற என் தாய் நிலம் அரிட்டாப்பட்டி, அதை சுற்றி இருக்கிற மீனாட்சிபுரம் கிராமம் இவர்களே கொடுத்திருக்கிறார்கள். 2022 மீனாட்சிபுரமும் அரிட்டாப்பட்டியும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற பகுதியாக இருக்கிறது என்று. அப்புறம் திருப்பி அதுல வந்து நீ அரிட்டாப்பட்டி வந்து எழுந்து அவன் சுரங்கத்தை வெட்டி போயிட்டே இருப்பான். என் அருமை பெற்றோர்களே, என்னிலும் இல்லை என் தம்பி தங்கையிலும் சொல்றேன், உங்கள் மகன் நான் கண்ணார பார்த்தேன். டால்மியாவுக்கு சிமெண்ட் எடுத்து கொடுக்குறேன் தொழிற்சாலை சேலத்துல. யாராவது ஒருவர் போய் நீங்க போய் பார்க்கலாம். பிள்ளைகள் சுற்றுலா தலங்களோட உங்களை உள்ள நுழைய விட மாட்டான். மலையடிவாரத்தில் 10,000 ஏக்கரை பறித்து கொடுத்தவர்கள் இவர்கள். இதை போல டால்மியா அந்த முதலாளிக்கு அவன் அங்க இருக்கிற மலைகளில் இருக்கிற அத்தனை கனிமங்களையும் வெட்டி எடுத்து விட்டு ஒரு வெறி நாய் வேட்டி சேலையை எப்படி கொதறி தூர போடுமா அப்படி போட்டு போயிட்டே இருந்தான். 10,000 ஏக்கர் பொண்ணு விளைகிற நிலம் மலை அடிவாரத்துல சேலத்துல. அந்த 10,000 ஏக்கர் என்ன பார்க்க போன எண்ணெய் உள்ள நுழைய விடல. இதை போய் ஒரு ஊரா பேசுவான்ட்டு 10,000 ஏக்கரும் இன்னைக்கு சேலத்தின் குப்பை மேடாக மாறி இருக்குது. அப்படி நம்ம நிலத்தையும் மாற்றுவான். ஏற்கனவே இந்த வேதாந்தா என்ன ராஜஸ்தான் ஒரு மாநிலத்தை கொதறி போட்டு நீங்க வந்துட்டான். அவன் எங்க இருக்கான்? லண்டன்ல இருக்கான். என் நிலம் எப்படி போனா அவனுக்கு என்ன? என் காற்று விஷமானா என்ன, என் நீர் நஞ்சானா என்ன, என் உணவு விஷமானா அவனுக்கு என்ன? அவனுக்கு காசு. அதனால நாங்கள் நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நினைச்சு நான் போராட வரல. நான் போராட்டம் அறிவிச்ச பிறகுதான் தீர்மானம் நடக்குது. ஏன்னா சீமான் போறான், அங்கே நிப்பான், அவன் சண்டை போடுவான். எனக்கு அனுமதி தரல, காவல்துறை தரல, நீதிமன்றம் தரல. நான் அதை பத்தி கவலையும் படல.
ஏன்னா நான் கேட்டது உங்ககிட்ட போராட அனுமதி தான், எனக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, எனக்கு என்ன பாதுகாப்பு? கற்பனையா சாமி தான் காவலுக்கு தெய்வம், கற்பனையா சாமியை பாதுகாக்கிறது 100 ஆள் இருக்கு. அதனால எனக்கு தேவையில்லை, நாங்க தான் போலீஸ்காரர்களுக்கே பாதுகாப்பு. எங்களுக்கு என்ன இருக்கு, ஒன்று கிடையாது. அதனால உங்களை தொந்தரவு பண்ணுவாங்கன்னு தான் நான் உங்களை நம்பி வரல. நாங்கள் வேற இடத்துல போராடுறதுன்னு முடிவு பண்ணி வந்தோம். ஏன்னா உங்களை அச்சுறுத்துவாங்க, வழக்கு போடுவோம், வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, அது ஒரு விட. ஏன்னா நான் 1-2 போராட்டமாக பார்த்துருக்கேன். ஏன்னா இதே வேலை, கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு கருவாடை சுட்டிட்டு கிளம்பிடுவோம், பஞ்சமலைக்கு போகிற மாதிரி. காலையில் எழுந்திரிச்சா இன்னைக்கு எந்த ஊர்லப்பா போராட்டம்? இன்னைக்கு அரிட்டாப்பட்டினேன், இன்னைக்கு அரிட்டாப்பட்டி. இதே வேலை தான். ஒவ்வொரு ஊர்லையும் பல பிரச்சனைகள் நமக்கு. ஆனால் என்ன ஆனாலும் சரி, நம் வாழ்விடத்தை பன்னெடுங்காலமாக நீண்டு நிலைத்து வாழ்கிற நம் தாயின் நிலத்தை, பூமியை எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. அப்படி ஒரு அவங்க வேற சொல்லாத தெரியல, இந்த கெயில் எரிவாயு கேரளாவில் இருந்து ஒரிசாவுக்கு போகுது. இந்த கெயில், அந்த எரிகாற்று, அது எப்படின்னு பாருங்க. கேரளாவிலிருந்து நெடுஞ்சாலை பாதை வெளியே வருது, தமிழ்நாட்டிலிருந்து ஒரிசாவுக்கு அப்படியே பாதை வெளியே போகுது. நம்ம ஊரில் மட்டும் நிலத்துக்குள்ளே பறித்து கொண்டு வரோம். நாங்கள் போய் போராடும்போது, நீங்கள் பாட்டுக்கு மேலே விவசாயம் செய்யுங்க, நாங்கள் பாட்டுக்கு பூமிக்குள்ளே கொண்டு வரோம். அப்பா அந்த அப்பாட்ட பெரியப்பா இந்த மாதிரி எல்லாம் இருந்தவங்ககிட்ட போய் போராட போகும்போது நான் கேட்டேன், பெரியப்பா இது எதுக்கு பெரியப்பா விட்டீங்க அப்படின்னு. ஏயா தண்ணி உள்ளே போகுதுன்னா, நாங்கள் குழு 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 குழுன்னு பூமிக்குள்ள கீழே தண்ணி தானே போக போகுதுன்னு நாங்கள் விட்டுட்டோம்ப்பா அப்படின்னு. கடைசியாக என்ன வருதுன்னா, அந்த எரிவாயு, அந்த காற்று, அந்த இது வெடிச்சு, அந்த கேஸ் வெடிச்சு ஒரு வேளை பேராபத்து ஏற்பட்டால் இந்த நிலத்தின் உரிமையாளர் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். அதுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம்னா, நிலத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் தூக்கில் வர வந்துடுவோம். அப்புறம் தான் இங்கே எந்திரிச்சு தெருவுக்கு வந்து போராட ஆரம்பித்தோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த போராட்டம் நடக்குது. அதில் என்னென்னா சொன்ன காரணம், நீங்கள் பாட்டுக்கு மேலாப்பில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருங்க, நாங்கள் கீழே குழாயை கொண்டு வரணும். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பாட்டுக்கு நடந்து போங்க, நாங்கள் அப்படி கெண்டக்காரம் மட்டும் அப்படியே வெட்டி எடுத்துக்கிறோம். அதே இதே சொல்லலாம், மலை நீங்கள் பாட்டுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருங்க, நாங்கள் பாட்டுக்கு அந்த மலையை எடுத்துக்கிட்டு போயிடுறோம், அந்த டிரான்ஸ்லேட்டர் எடுத்துகிட்டு போயிடுறோம், நீங்கள் இருங்க படுத்துருங்க, உங்கள் ஈரக்குறையை மட்டும் அப்படியே உருவிட்டு போயிடுறோம். இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பா அவன் தோல் இருக்க சொலைய முடிஞ்சிருவேன் அப்படின்னு. அது இதுதான் மலமுலிங்கி. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து கதை சொல்லும், ஒரு ஊரில் பெரிய மலமுலிங்கி மகாதேவன் இருந்தான்னு. நான் எதை பாட்டி கதை விடுது, அது எப்படி மலையை முழுங்கும்னா, அது பூதம்ப்பா அப்படின்னு. அன்னைக்கு அது கதைன்னு நினச்சேன். இப்போ தான் அது உண்மையிலே தெரியுது. பல மலமுலிங்கி மகாதேவங்க, பல பிசாசுகள் பூதங்கள் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால அச்சப்படுவது, பயப்படுவது, இதுக்கு பற்றி கவலைப்படாதீங்க. வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்கு. உங்கள் முன்னாள் நிற்கிற உங்கள் மகன் என் மேலே 150 வழக்கு இருக்கு. 150 வழக்கு. ஒன்று கொலை பண்ணது, கொள்ளையடிச்சதுலாம் இல்லை, போராடினது தான். இப்போ கூட இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு போகிறது கூட நாளைக்கு ஒரு வழக்கை போட்டு வரும். நான் வாங்கி பையில வச்சுக்கிறேன். அதிகமாக தமிழ்நாட்டு அரசுக்கு ஆட்டோகிராஃப் போட்ட ஒரு ஆள் நான் தான். பல போலீஸ் ஸ்டேஷன்ல 1 மாதம் கையெழுத்து போடு, ஒரு நாள் பத்தாத, ஒரு ஆட்டோகிராஃப் பத்தாதா, 1 மாதத்துக்கு போடு. அதனால எதுக்கும் பயந்து ஒன்றும் சரி முடியாது, புலம்பி நின்று சாதிக்க முடியாது, போராடித்தான். ஒன்றிணைந்த மேலெழுந்த மக்களின் கிளர்ச்சி போராட்டங்களை தாண்டி இந்த பூமியில ஒன்றும் நடந்ததில்லை. அரிட்டாப்பட்டி நம்ம அன்னை நிலம், என்னாலும் சரி பாதுகாக்கிறேன். எந்த கொம்பனாலும் வந்து எடுக்க போறது இல்லை. நீங்க நம்பிக்கையோட இருங்க. நீங்களே விடுசிமான் எடுத்துட்டு போட்டுன்னு சொன்னாலும் நான் விடுறதா இல்லை. அதனால நீங்க எந்த கவலையும் படாமல் நம்பிக்கையோடு இருங்க. நான் முன்னாடியே வர்றது இங்கே, அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருந்தீங்க, எங்கள் தம்பிகள் தங்கைகள்லாம் உங்களோட பங்கேற்று இருந்தாங்க. சரி ஆரம்பிக்கிட்டு வருவோம், ஏன்னா வெவ்வேறு பிரச்சனைகளில் நாங்கள் போராடிக்கிட்டு இருந்ததுனால அது வர முடியல. இப்போ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் பிள்ளைகள் பேர் அரணாக
எப்படி இந்த அரிட்டாப்பட்டியை சுற்றி மலைகள் நின்று பெரும் அரணாக நின்று பாதுகாக்குதோ அப்படி உங்கள் பிள்ளைகள் நம் மண்ணை பாதுகாக்க அரணாக நிற்போம் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன். இது சத்தியம். ஊர் காவல் தெய்வம் கருப்பண சாமி மேல சத்தியம். நமது பகுதியில் நான் அண்ணன் தான் வந்து நடத்தி கொடுத்தது. அன்னைக்கு நடத்தவே கூடாது. நாங்க வந்து நடத்துற வாராட்டி இதே உள்ளதான் நடத்துறோம். அப்படிதான் எடுத்துருவோம். அதை பண்ணி நீ எடுத்து பாடுறான்னு நாங்க நிக்கிறோம். அதனால நம்மளை தாண்டி ஒன்று நடத்து தைரியமா இருங்க. ஆத்தா